ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக 6 நாளைக்கு செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு வேலையே மிச்சம் பண்ணுற மாதிரி இருக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 6 நாளைக்கு 6 விதமான ரெசிபி பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன ரெசிபின்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 நோய்களை குணப்படுத்தக்கூடிய முருங்கைக்கீரை வச்சு சூப்பரான சாதம் ரெசிபி தான் பண்ண போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், டக்குன்னு நீங்கள் சாதம் அடித்து குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் கிளறி கொடுத்துர்லாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் கடுகு, 2 டீஸ்பூன் வர பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். நல்லா இடித்த வெள்ளைப்பூடு ஒரு 5லேருந்து 6 பல் நல்லா இடித்த வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு பொருள் எல்லாமே சேர்த்தோடனே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி சேர்த்துக்கலாங்க. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா அலசி 2 நாள் 3 நாள் பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சுருங்க, நிழலில் காய வச்சுருங்க. அப்போ தான் நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலையோட சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். நிழலில் காய வச்சதை இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், ஆனால் அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும். நம்ம அந்த பொடியை தான் இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டுக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக பார்த்திங்கன்னா வறுத்து விட்டுக்கலாம். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லேசாக 1 நிமிஷம் வறுத்து விட்டுட்டு ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். அந்த கசப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சாறு சேர்த்துடுக்குறோம். இந்த பொடிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்தில் உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம், அதனால் இந்த பொடிக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, சூடான சாதம் சேர்க்கக்கூடாது. நல்லா சாதம் வடித்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூடான சாதம் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது சாதம் பார்த்திங்கன்னா 2ஆக உடைய ஆரம்பிச்சிடும். அதனால சாதம் மாறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நிலக்கடலை பருப்பு சேர்த்துட்டு இதையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட்டா நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக 300 நோய்களை குழந்தைங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய சூப்பராக முருங்கைக்கீரை கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் பகல் டைமில் சும்மா இருக்கும்போது இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம சாதம் ரெடி பண்ணிடலாங்க. ரெண்டாவதாக என்ன சாதம் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புளி சாதம் தான் பார்க்க போகிறோம். புளி சாதத்துக்கு இந்த ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். காலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம் அடித்து இந்த பொடி இருந்தால் டக்குன்னு 10 நிமிஷத்தில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெடிமேடு புளி சாத பொடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் அளவு இல்லை 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சேர்க்க வேணாம். சேர்த்துட்டு 3 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துருக்காங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே வேறு பாத்திரத்தில் மாற்றி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் மறக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு நான் உளுந்தம்பருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டுக்கிறாங்க. அதையுமே நல்லா சிவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் அளவு மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தனியான்னு சொல்லுவாங்க, தனியா மல்லி விதை சேர்த்துக்கிட்டு நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கருகாமல் மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நீங்கள் எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வரை எள்ளு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மணம் வர்ற வரைக்கும் எள்ளு வெடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்க வேணாம், எண்ணெய் கொஞ்சம் சேர்க்காமலே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 10 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டுக்கிறேன். நான் சொன்ன அளவுகளுக்கு பார்த்திங்கன்னா 10 மிளகாய் வத்தல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் காரம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பொடிக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம். மிளகு சேர்த்துருக்கிறதுனால காரம் இருக்கும், அதனால் காரத்துக்கு தக்கன உங்கள் காரத்துக்கு தக்கன மிளகாய் வத்தல் கூட்டி குறைச்சி எல்லாமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. எண்ணெய் தேவைப்பட்டால் ஒரு 1லேருந்து ஒரு 2 ட்ராப் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கருவேப்பிலையை நல்லா மொறுன்னு ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாங்க. புளியில் பார்த்திங்கன்னா நல்லா நார் முத்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு
என்னதான் கடையில் க்ளீன் பண்ணியிருந்தாலும் நார் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா முத்து இருக்கும். அந்த முத்தெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாகவும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வறுபடும் புளி. அதனால் இந்த மாதிரி நல்லா நான் க்ளீன் பண்ணி எடுத்த புளி பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு கொய்யாப்பழ சைஸ் இருக்குங்க. புளியை சேர்த்துட்டு புளிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மிதமான சூட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. புளி நல்லா பார்த்திங்கன்னா புளி நல்லா மொறுன்னு ஆகணும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த ரெடிமேடு புளி சாத பொடி நல்லா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையுமே சேர்த்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. எல்லாமே நல்லா செவக்க பொன்னிறமாக வறுத்தாச்சுங்க. கடலைப்பருப்பு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், தனியா பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன், சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன், ஒரு 50 கிராம் அளவு புளிங்க. நல்லா புளியை சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு புளியை மட்டும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. புளியை பச்சையாக நீங்கள் சேர்த்திங்கன்னா அரைப்படாது, அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்குனது பார்த்திங்கன்னா நல்லா அரைப்படணுங்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றி வதக்குனதுனால நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த ரெடிமேட் புளி சாத பொடியில் உப்பு சேர்க்குறதுனால கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்கள் சுவைக்கு ஏற்ப பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன்லேருந்து ஒரு அரை டீஸ்பூன் வரை உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு புளி சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் அந்த எள்ளும் தாங்க. புளி வறுத்து அரைச்ச பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அரைக்கக்கூடாது. அப்படி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப பைன் பவுடர் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொரப்பாக தான் நம்ம தான் அரைக்கணும். அதுக்காண்டி புளியை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச பொருள்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு 90% அளவு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோவில் புளியோரத டேஸ்ட்டு சூப்பராக வரும். நம்மளுக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ தாளிக்கிறது எப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு நம்ம சேர்த்தும் அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் கடிப்படும் போது நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேங்க. இந்த கடுகு உளுந்து பொரிஞ்சோடனே 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகாய் சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வறுத்து தான் இருக்குது, ஜஸ்ட் மொறுப்பாகணும். அதனால் நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சோடனே நம்ம வேர்க்கடலை சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட் மட்டும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறாங்க. கொஞ்சமாக ஒரு எண்ணுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துட்டு இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் புளிசாத பவுடரில் சேர்த்து அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கிடலாம். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளிசாத பொடியில் உப்பு சேர்க்கணும், இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண புளிசாத பொடி ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு புளிசாத பொடி இருந்தால் போதும். புளிசாத பொடி பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் எண்ணெயில் சேர்ந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவு நான் சாதம் சேர்த்துருக்கேங்க. சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடோடு இருக்கக்கூடாது. அப்படி சூடோடு இருந்து மிக்ஸ் பண்ணும்போது சாதம் பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிடும். அதனால நல்ல வெதுப்பான சூடோடு இருக்கிற சாதத்தை பார்த்திங்கன்னா நல்லா உப்பு போட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டா அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கோவில் புளிசாத பொடி இன்ஸ்டன்ட் புளிசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் புளிசாத பொடி இருந்தால் போதும், நம்மளோட கோவில் புளிசாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருந்தது. கோவிலில் எப்படி புளியோரதை கிடைக்குமோ அதே டேஸ்ட்டில் இருந்தது. இந்த ஒரு பொடி புளிசாத பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. சாதம் அடித்து இப்போ டக்குன்னு 10 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு புளிசாதம் உருளைக்கிழங்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. சூப்பரான 10 நிமிஷத்தில் புளிசாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. மூணாவது ரொம்ப ஈஸி சிம்பிள், குக்கரில் 10 நிமிஷத்தில் 2 விசில் இல்லை 3 விசில் வச்சிட்டிங்கன்னா போதும், சாதம் ரெடி ஆகிடுங்க. குக்கரில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பார்த்திங்கன்னா குழம்பு கடலைப்பருப்பு கடுகு நல்லா வெடிச்சு வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சத்தூள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்திங்கன்னா கறியிடும். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், உங்கள் காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 வரமிளகாய் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கரிஞ்சிறதுக்குள்ளே மஞ்சள் பொடி கரிஞ்சிறதுக்குள்ளே நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாங்க. நான் 2 டம்ளர் அளவு அரிசி எடுத்துருந்தேன், 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க.
நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற அரிசிக்கு நார்மலாக எந்த அளவுக்கு குக்கரில் தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் அளவு தான் தண்ணி வைப்பேன். உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுகள் மாறுபட்டதுன்னா 4லேருந்து ஒரு 5 டம்ளர் வரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துட்டுருக்குறேங்க. அரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சோடனே நான் சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 2 டம்ளர் அளவு அரிசியை பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாங்க. ஸ்கூல் பசங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி குக்கரில் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் லெமன் சாதம் குக்கரில் ஈஸியாக தாளித்து விட்டுருலாங்க. நீங்கள் எங்கேயும் ஊருக்கு போகிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. 2 மீடியம் சைஸு சின்னதாக லெமன் நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேங்க. விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. லெமன் விதையோடு சாப்பிடும்போது கசப்புத்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லெமன் விதையை ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி லெமன் சாறு சேர்த்துட்டு இதில் உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. நான் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சு எடுத்துக்கிறேன். உங்கள் அரிசிக்கு தக்கன பார்த்திங்கன்னா விசில் மாறுபடும். உங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பாட்டு அரிசி எந்த அளவுக்கு விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி விசில் வச்சு கீழே இறக்கிக்கோங்க. நல்லா ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம எண்ணெயில் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது லெமன் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேர்க்கடலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா உதிரியாக வந்திருக்குங்க லெமன் சாதம். பார்க்குறதுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா உதிர்த்து விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ் நல்லா உதிரியாக குக்கரில் ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நாலாவதாக பார்த்திங்கன்னா வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய சூப்பரான தேங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சி முத்தின தேங்காவாக இருக்கணும். உடச்சி இந்த மாதிரி தேங்காய் கீற்றை வச்சு நம்ம கீற்று போட்டு க்ளீன் பண்ணி சின்ன பீஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இல்லை நீங்கள் தேங்காய் துருவலில் கூட நீங்கள் துருவி எடுத்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி இல்லாமல் சேர்த்துட்டு துருவி எடுத்துக்க போகிறேங்க. அதனால் சின்ன பீஸாக போட்டுட்டு நம்ம தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க தேங்காவை. இப்போ நம்ம சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. நான் இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது இன்னும் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா குழம்பு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா முந்திரி இருந்தால் நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் முந்திரி சேர்த்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக வறுபட்டதுக்கப்புறம் இதில் காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க, இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஞ்ச மிளகாய் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகாய் நல்லா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. நான் மண்பானை ஓவர் ஹீட்டாக இருக்கும். நிலக்கல்லையே இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் சேர்த்தா கரெக்டாக தான் இருக்கும். முதல்ல சேர்த்துட்டீங்களா, கடுகு சேர்க்கும் போதே சேர்த்துட்டீங்க கருக ஆரம்பிச்சிடும். அதனால நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நிலக்கல்லையும் தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மண்பானை ஓவர் ஹீட்டாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மட்டும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துப்போம். இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு சாதம் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதம் அந்த தேங்காவோட சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு சாதம் சேர்த்துட்டு நல்லா ரைஸ் உடையாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாதம் வடித்து நல்லா வெதுவெதுப்பான சூட்டோடு இருக்கையில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூட்டோடு சேர்த்திங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். அரிசி குருணையாக இருக்கும். அதனால கொஞ்சம் மிதமான சூட்டில் உள்ள சாதத்தை சேர்த்துட்டு நல்லா ரைஸ் உடைய மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. 5வதாக பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஃபில்லிங்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இதுவும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துலாம். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துட்டுக்கிறேன். அரை டம்ளர் அளவு பச்சை பயிறு எடுத்துட்டுக்கிறாங்க. குக்கரில் தான் இன்றைக்கி சாதம் செய்ய போகிறேங்க. குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் வரை ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா வெடித்தோடனே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு தடவை வறுத்து கொடுத்துக்கலாம்.
சீரகம் நல்லா பொரிஞ்சோடனே நான் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா முழுசாகவே சேர்த்துட்டுருக்குறேன். முழுசாக தோல் உரிச்சிட்டு அதில் நடுவில் கீரல் மட்டும் போட்டுட்டு சேர்த்துக்கிறேங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் அளவு பூண்டு வெள்ளைப்பூடும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸ் அளவு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கவும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு 30 செகண்டில் பார்த்திங்கன்னா 2 சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸ் தக்காளினா ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா தோல் சுருங்குற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியோட தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வந்தோடனே இதில் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டுருக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் பதிலாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டுருக்குறேன். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவு தண்ணியும் 1/2 டம்ளர் அளவு பச்சை பயிரும் எடுத்துக்கிறேன். அதுக்கு 3 டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு ரெகுலராக எந்த அளவுக்கு தண்ணி வைப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணியும் 1/2 டம்ளர் அளவு பருப்புக்கு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவு தண்ணியும் கரெக்டான அளவாக இருக்கும் என்னோடய ரைஸ்க்கு. நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா நான் எடுத்திருந்த அரிசியும் பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேங்க. இந்த பச்சை பயிர் சாதம் நல்லா ஹெல்த்தியான ஒரு சாதம். நீங்கள் இதை முளை கட்டி கூட இந்த மாதிரி சாதம் பண்ணிக்கலாங்க. இதில் 3/4 ஸ்பூன் அளவு வர உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. கொதித்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மூடி போட்டு மூடிக்கலாங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா கல்லுப்பு கரையும். அதனால் இந்த ஸ்டேஜில் நான் உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் பார்த்திங்கன்னா 2 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் நான் 2 விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெகுலராக உங்கள் வீட்டில் சாப்பாட்டு அரிசிக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏர் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஏர் ஃபுல்லாக நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குது. அதே சமயத்தில் பச்சை பயிறுமே நல்லா சூப்பராக நல்லா பூ போல் மலர்ந்து வெந்திருக்குதுங்க. நான் அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் நேரம் கூட நான் ஊறவே வைக்கல. ஊற வைக்காமே பார்த்திங்கன்னா என்னோடய அரிசி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ரைஸை நீங்கள் ஊற வச்சு தான் குக்கரில் சாப்பாடு செய்வீங்கன்னா அரிசி கூடவே பச்சை பயிரையும் ஊற வச்சு இந்த மாதிரி நீங்கள் சாப்பாடு செய்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான பச்சை பயிர் சாதம் நல்லா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. 6வதாக பார்த்திங்கன்னா குடமிளகாயை வச்சு சூப்பராக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த சாதம் நான் 2 பேர் அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. ஒரு 10 போல் பூண்டு, ஒரு 5-6 வரமிளகா, சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன், குடமிளகா 1 எடுத்துருக்கேங்க. காரம் உங்கள் தேவைக்கு தக்கனா வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ பூண்டையும் வரமிளகாயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் வச்சுட்டு நல்லா கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு பதிலாக பெருஞ்சீரகம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். ஸோ கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்தேன் தோல் உரிச்சு வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேங்க. கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தால் உங்கள் தேவைக்கு தக்கனா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கண்ணாடி பழத்துக்கு நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்சுருந்தேன் மிளகா கட் பண்ணி வச்சுருந்தா குடமிளகா சேர்த்துக்கிறேங்க. உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகாயை மட்டும் நான் சேர்த்து வதக்கிறேங்க. இந்த மிளகாய் நல்லா வதங்கணும். ஸோ வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நீங்கள் வேறு எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாங்க. குடமிளகா 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1-2 அரைச்சி வச்சுருந்தேன் வெள்ளைப்பூடையும் வரமிளகாவையும் சேர்த்துக்கிறேங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. 2யுமே சேர்த்துட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அந்த வெள்ளைப்பூடு வரமிளகாவோட ராஸ்மல் போகணும். அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. ஸோ வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன்.
தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சாதம் மடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். சாதத்தில் உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இந்த வெங்காயம் குடமிளகா தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சாதத்தை சேர்த்துடலாங்க. வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துலாம். சாதம் நல்லா ஆறி இருக்கணும். சாதம் சூடாக இருந்தால் பார்த்திங்கன்னா ரைஸ் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வீட்டில் ரெகுலராக பொங்குற அரிசி தான் நான் சேர்த்துட்டுருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா சாதம் உடையாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சாதம் பாஸ்மதி ரைஸில் கூட செய்யலாங்க. பாஸ்மதி ரைஸில் செய்யும்போது இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல அரிசி உடையாத அளவுக்கு, சாப்பாடு உடையாத அளவுக்கு நல்ல பொறுமையாக நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. நம்ம இதில் வெங்காயம் கடுகு தாளிக்கும் போதே கருவேப்பிலை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் மல்லித்தலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த சாதம் நல்லா அந்த மசாலையோடு சேர்த்து நல்லா குக்கார அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, இந்த சாதம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் ஒரே ஒரு வரமிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா வச்சால் மட்டும் போதும். வெள்ளைப்பூடு 1 2 வச்சா போதுங்க. அவ்வளோதாங்க. ஒரு சூப்பராக சிம்பிளாக பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு நம்மளோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. 6 நாளைக்கு 6 விதமான சாதம், குடமிளகாய் சாதம், பச்சைப்பயிறு சாதம், முருங்கைக்கீரை கருவேப்பிலை சாதம், புளி சாதம், லெமன் சாதம், 6 நாளைக்கு 6 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.